தேசிய திருத்தலமாய் மேலோங்கி நின்றிடும் அருள்மலை தாங்கும் தோமாவின் பாரதமே, கிறிஸ்துவ விசுவாசத்தின் முதல் விதையாக மிளிர்ந்திடும் தூய தோமையார் திருமலையே, தேசம் போற்றும் இரத்த சாட்சியேயம் தோமாவே, நீர் வாழ்க நீர் வாழ்க எம் தேசிய திருத்தூதரே வாழ்க. இந்திய மண்ணில் கால் பதித்து இறை நம்பிக்கையை விதை விதைத்து லட்சக்கணக்கான மக்களை இறைவனில் ஈர்த்தவர், அர்த்தமில்லா வாழ்விற்கு அர்த்தம் கொடுத்தவர், நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையை ஆழமாக ஊட்டியவர், இன்று நாம் கொண்டாடும் நம் தாய் திருநாட்டின் பாதுகாவலர் புனித தோமையார். இந்த அருமையான நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் புனித தோமையார் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித தோமையாரின் அன்பும் அருளும் உங்களோடு என்றும் தங்குவதாக. புனித தோமையார் வாழ்வை மேலோட்டமாக பார்த்தால் அவர் ஒரு சந்தேக பேர்வழி, ஆனால் நம்பிக்கை குன்றியவர்களின் பகராளி. ஆனால் இன்னும் ஆழமாக புனித தோமையாரை பற்றி சிந்தித்தால் அவர் ஒரு பேறு பெற்றவராக இருக்கின்றார். உயிர்த்த இயேசுவின் துளையுண்ட கைகளையும் குத்துண்ட திருவிழாவையும் மிக அருகில் இருந்து பார்க்கும் பேறு பெற்றவராக புனித தோமையார் விளங்குகின்றார். இந்த நிகழ்வின் பிறகு புனித தோமையாரின் வாழ்வு நிச்சயமாக மாறியது. நாமும் ஒவ்வொரு நாளும் துளையுண்ட கைகளையும் குத்துண்ட திருவிழாவையும் பார்க்கின்றோம். நம் வாழ்வு மாறுகின்றதா என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். புனித தோமையார் நம்பிக்கை கொண்டார், ஆனால் நாம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்வை வாழ்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவதாக, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று இயேசுவை அறிக்கையிட்ட முதல் திருத்தூதர் புனித தோமையார் தான். இந்த விசுவாச அறிக்கையை நாமும் தினமும் திருப்பலியின் போது அறிக்கையிடுகின்றோம். நம் வாழ்வு மாற்றம் பெறுகின்றதா என்பதை யோசிக்க புனித தோமையார் அழைக்கின்றார். இயேசுவோடு 3 ஆண்டுகள் இருந்தாலும் ஆழ்ந்த அனுபவத்தை பெற்றிருந்தார். இயேசு யூதேயாவுக்கு செல்ல முயன்ற போது அனைத்து சீடர்களும் அதற்கு எதிராக பேசினார்கள். அங்கிருந்த யூதர்கள் அவரை கல்லெறிந்து கொள்ள முயன்றதை நினைவூட்டி அங்கு செல்ல வேண்டாம் என்று தெரிவித்த போது தோமையார் மற்றும் தம் உடன் சீடரிடம் நாமும் செல்வோம், அவருடன் இறப்போம் என்று துணிவுடன் கூறினார். இந்த துணிவு இன்றைய காலகட்டங்களில் இறைவனுக்காக எதையும் செய்யும் ஆர்வம் நம்மிடம் இருக்கின்றதா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இயேசுவின் தொடுதலால் புனித தோமையார் கேரளா வழியாக கிறிஸ்துவின் போதனைகளை எடுத்துரைத்து சென்னை, சாந்தோம், சின்னமலை, பரங்கிமலை என்று பறந்து விரைந்த இயேசுவின் அடிச்சுவட்டை நம் தமிழக மண்ணில் நம்பிக்கையை விதைத்து வாழ்வின் அர்த்தத்தை புரிய வைத்தது அவர் இயேசுவை தொட்டதால். ஆம், நாம் இயேசுவை அனுபவிக்கும் போது நம்முடைய வாழ்வும் புனித தோமையார் போல இறைவனின் அன்பை எங்கும் எடுத்து சொல்ல, அவரின் அன்பு பணியை உலகத்திற்கு சொல்ல வாழ்வு தூண்ட வேண்டும். புனித தோமையார் இயேசுவை தொட்டதால் அவரிடம் உள்ள மனிதத்தன்மை மறைந்து இறைத்தன்மை வெளிப்பட்டது. அதே போல நம்மிடம் உள்ள சந்தேகம், ஆணவம், பொறாமை ஆகியவற்றை களைந்து அன்பு, பொறுமை, நம்பிக்கை ஆகிய பண்புகளை நாம் பெறும்போது நிச்சயமாக வாழ்வு மாற்றமடையும். நம் வாழ்வு ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். நாம் நம்பிக்கையிலே பெருகுவோம், இறை அன்பிலே வளருவோம், இறை ஆர்வம் நம்மிலே வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை, புதிய ஆற்றலை இறைவனிடம் கேட்டு புனித தோமையார் வழியாக சிறப்பாக இந்நாளிலே மன்றாடுவோம். தேசிய திருத்தலமாய் மேலோங்கி நின்றிடும் அருள்மலை தாங்கும்
தோமாவின் பாரதமே, கிறிஸ்துவ விசுவாசத்தின் முதல் விதையாக மிளிர்ந்திடும் தூய தோமையார் திருமலையே, தேசம் போற்றும் இரத்த சாட்சியேயம் தோமாவே, நீர் வாழ்க நீர் வாழ்க எம் தேசிய திருத்தூதரே வாழ்க.